शिव भगवानुடைய மகா வாக்கியம் 29/12/2023 मीठे बच्चे प्रश्नों में मूंझ ना छोड़ मन मना भव रहो. இனிமையான குழந்தைகளே, கேள்விகளில் குழம்புவதை விட்டுவிட்டு மன்மனா பவவாக இருங்கள். பாப் और वर्षे को याद करो. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். பவித்ர பனோ और बनाओ. பவித்திரமாகுங்கள், பிறரையும் ஆக்குங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, शिव बाबा तुम बच्चों से अपनी पूजा नहीं करवा सकते हैं क्यों? शिव बाबा குழந்தைங்களாகிய உங்களை தனக்கு பூஜை செய்ய வைப்பது இல்லை, ஏன்? பதில், बाबा कहते मैं तुम बच्चों का मोस्ट ओबीडियंट सर्वेंट हूँ. பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைங்களாகிய உங்களுடைய கீழ்ப்படிதல் உள்ள மாணவன். தும் பச்சே மேரே மாலிக் ஹோ. குழந்தைங்களாகிய நீங்கள் என்னுடைய எஜமானர்கள். மே தோ தும் பச்சோं को நமஸ்தே करता हूँ. நானே உங்களுக்கு நமஸ்தே பண்ணுறேன். பாப்பே நிரகங்காரி. பாபா அகங்காரமே இல்லாதவர். बच्चों को भी बाप समान बनना है. குழந்தைங்க கூட பாபாவுக்கு சமமாகணும். मैं तुम बच्चों से अपनी पूजा कैसे कराऊंगा? அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உங்களை எனக்கு பூஜை செய்ய வைப்பேன்? मेरा पैर भी नहीं है जिसको तुम धुलाई करो. எனக்கு பாதங்களே கிடையாது, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு பாதாபிஷேகம் பண்ணுவீங்க? तुम्हें तो खुदाई खिदमतकार बन विश्व की सेवा करनी है. நீங்கள் இறைவனின் சேவகராயிட்டு உலகத்துக்கு சேவை செய்யுங்க. பாடல், நிர்பல் से लड़ाई बलवान की. பலம் இழந்தவர்களோடு பலசாலியின் யுத்தம். ஓம் சாந்தி. நிராகார் शिव भगवान वाच. निराकार शिव भगवानिन महावाक्यम. शिव बाबा निराकार है और आत्माएं जो शिव बाबा कहती है वो भी असल में निराकार है. शिव बाबा निराकाரம் மற்றும் ஆத்மாக்கள் शिव बाबाன்னு சொல்கிறோம் இல்லையா, நாமளும் உண்மையில் நிராகாரம்தான். निराकारी दुनिया में रहने वाले, निराकार உலகத்தில் வசிப்பவர்கள். यहाँ पाठ बजाने के लिए साकार बने हैं. இங்கே பாட் நடிக்கிறதுக்காக சாக்காரத்தில் வந்திருக்கிறோம். अब तुम सबको तो पैर है. இப்போ அவங்க எல்லாருக்கும் கால்கள் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண को भी पाव है. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கால் இருக்குது. पैर पूछते हैं ना. அதனால தான் என்ன பண்ணுறாங்களாம், உலகத்தில் பாத பூஜை செய்கிறாங்க. शिव बाबा कहते हैं मैं तो ओबीडियंट, मेरा पैर ही नहीं जो तुमसे पैर दुलाऊँ वा पूजा करूँ. शिव बाबा சொல்கிறார், நான் உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவன், எனக்கு காலே பாதங்களே கிடையாது. பிறகு நான் எப்படி உங்களை பாத பூஜை செய்ய சொல்லுவேன், பாதத்தை கழுவ சொல்லுவேன்? பாப் कहते हैं मैं तो ज्ञान का सागर हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் ஞானக்கடல். मैं अपने बच्चों से कैसे पैर धुलाऊंगा? நான் எப்படி என்னோட குழந்தைங்களை என்னுடைய பாதத்தை கழுவ சொல்லுவேன்? பாப் தோ கேத்தே ஹே வந்தே மாத்தரம். பாபா என்ன சொல்கிறாரு, தாய்மார்களுக்கு வந்தனம். மாதாவோங்கோ ஃபிர் கியா கேனா है? பிறகு தாய்மார்கள் என்ன சொல்லணும்? ஹா கடே ஹோக்கர் கஹேங்கே शिव बाबा நமஸ்தே. எழுந்திருச்சு நின்று शिव बाबा நமஸ்தேன்னு சொல்லணும். ஜெய்சே சலாம் அலைக்கம் கேத்தே ஹேனா, எப்படி சலாம் அலைக்கம் இறைவனுக்கு சலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, சோபி பாப்கோ பேலே நமஸ்தே கர்னா படுத்த. ஆனாலும் கூட பாபா தான் முதல்ல நமக்கு நமஸ்தே சொல்கிறார். பேஹத் கா சர்வெண்டோ. பாபா சொல்ல, நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவகன். निराकार और निरहंकारी कितना है? फिर पूजा की तो बात ही नहीं. நிராகாரமானவர் எவ்வளோ நிரஹங்காரியாக இருக்கார், பிறகு இந்த இடத்துல பூஜைக்கான விஷயமே கிடையாது. ये यज्ञ भी भारत में ही होते हैं. இந்த யஜ்யம் கூட பாரதத்தில் தான் நடைபெறுகிறது. ये रास बाप ही समझाते. இந்த ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். वो ब्राह्मण लोग व सेठ लोग थोड़े ही जानते हैं. பிராமணர்களோ சேட்டோ இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கல. வாஸ்தவமே ஏகே ருத்ர ஞான யஜ்ய. உண்மையில் இதுதான் ருத்ர ஞான யஜ்யம். பச்சே பவித்ர பன் பாரத் கோ ஸ்வர்க பனாத்தே ஹே. குழந்தைங்க பவித்திரமாகி பாரதத்தை சொர்க்கமாக்குறாங்க. ये बड़ी हॉस्पिटल है. இது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். जहाँ योग द्वारा तुम एवर हेल्दी बनते हैं. இங்கே யோகா மூலமாக நீங்கள்
எப்போவுமே ஆரோக்கியமானவர்கள் ஆகிறீங்க. தேக அகங்கார் पहला नंबर विकार है जो योग तोड़ता है. தேக அகங்காரம் என்பது தான் ஃபஸ்ட் நம்பர் விக்காரம். இதுதான் உங்கள் யோகத்தை துண்டிக்குது. பாடி கான்ஷியஸ் होते हो, அப்போ शरीर உணர்வில் வந்துடுறீங்க. बाप को बोलते हो, பாபாவை மறந்துடுறீங்க. तब ही फिर और विकार आ जाते हैं. அப்போ தான் பிறகு மற்ற விகாரம்லாம் வந்துடுது. ये योग निरंतर लगाना बड़ी मेहनत है. இந்த யோகா நிரந்தரமாக செய்கிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது. பாப் கேத்தே ஹே அப் முझे याद करो. பாபா சொல்கிறாங்க, இப்போ என்ன நினைவு செய்யுங்க. பாப்கோ யாத் करने की हिम्मत नहीं है. ஆனால் பாபாவை நினைவு செய்கிற அளவுக்கு துணிச்சல் இல்லை. பவித்திர ரேத்தே நீ, பவித்திரமாகவும் இருக்கிறதில்ல. ஃபால்த்து பிரச்சனை பூछते रहते, தேவையில்லாத கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அகர் கிசி பாத் மே மூஞ்ச்தே ஹோ தோ உஸ்கோ छोड़ दो, மன்மனா பவ். ஏதாவது விஷயத்தில் குழப்பம் வருதா அந்த விஷயத்தை விட்டுடுங்க, மன்மனா பவ ஸ்திதிக்கு போயிடுங்க. ऐसा नहीं प्रश्न का ரெஸ்பான்ஸ் नहीं मिला तो पढ़ना ही छोड़ दो. அப்படி இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் கிடைக்கல, அதனால் நான் படிப்பையே விட்டுட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. கேத்தே ஹே பகவான் ஹே तो ரெஸ்பான்ஸ் क्यों नहीं देते. சிலர் சொல்கிறாங்களாம், பகவான்ல அவர், அப்புறம் ஏன் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லலை. लिखते हैं सत्यमेव जयते परंतु अर्थ नहीं समझते. உலகத்தில் எழுதியிருக்காங்க சத்தியமே வெல்லும், வாய்மையே வெல்லும்னு. ஆனால் அர்த்தம் தெரியல. तुम समझा सकते हो शिव बाबा को याद किया तो सुख्यम वतनवासी ब्रह्मा विष्णु शंकर भी याद आएंगे और सुदर्शन चक्र को याद करने से विजयंती हो जाएंगे. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு போய் புரிய வைங்க. சத்தியமேவ ஜெயத்தை எழுதுனவங்களுக்கு சிவ பாபாவை நினைவு செஞ்சால் சூட்சும உலகத்தில் இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவங்களும் உங்கள் நினைவுக்கு வந்துடுவாங்க. அடுத்து சுதர்ஷன சக்கரத்தை நினைவு செய்கிறப்ப வெற்றியாளர் ஆகிவிடுகிறீர்கள். ஜெயத்தே மனா மாயா பர் ஜீத் பேனேங்கே. ஜெயத்தே என்றால் என்ன? மாயா மீது வெற்றி அடைப்பவர்கள். கித்னி சமஜ் கி பாத் ஹே, எவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. யஹா காய்தே ஹே ஹன்சோ கி சபா மே பகுலே பேட் ந சகே. இங்கே நியமம் இருக்குது, அன்னப்பறவைகளோட சபையில் கொக்குகள் உட்காரக்கூடாது. बीके जो स्वर्ग की परी बनाती है उन पर बड़ी रिस्पांसिबिलिटी है. बीकेஸ் பிறரை யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு தேவதையாக ஆக்குறாங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ब्रह्मा वंशी ब्राह्मण कहलाकर पवित्र नहीं बने तो ये मरा. பிரம்மா வம்சி நான் பிராமணன்னு சொல்லிட்டு பவித்திரமாக இல்லைன்னா அது இறந்ததற்கு சமம். शिव बाबा से प्रतिज्ञा करनी होती है. शिव बाबाட்ட உறுதிமொழி கொடுக்கணும். मीठा बाबा, स्वर्ग का मालिक बनाने वाला बाबा, मैं तो आपका हूँ, अंत तक आपका होकर रहूँगा. இனிமையான பாபா, ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக்கக்கூடிய பாபா, நான் உங்களுடையவன், இறுதி வரை உங்களுடையவனாகவே இருப்பேன். ऐसे बाप को अथवा साजन को फारकती दी तो महाराजा महारानी बन नहीं सकेंगे. இப்படிப்பட்ட தந்தை மற்றும் நாயகனுக்கு விவாகரத்து கொடுத்துட்டா மகாராஜா மகாராணியாக ஆகவே முடியாது. अच्छा, धारणेக்கான சாரம். सच्चा खुदाई खिदमतकार बन भारत को स्वर्ग बनाने में बाप को पवित्रता की मदद करनी है. रूहानी सोशल वर्कर बनना है. உண்மையான இறைவனின் உதவியாளராகி பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு பாபாவிற்கு பவித்திரதாவின் உதவி செய்யுங்கள். ஆன்மீக சமூக சேவகர் ஆகுங்கள். सेकेंड पॉइंट, किसी भी प्रकार के प्रश्नों में मूंझ कर पढ़ाई नहीं छोड़नी है. எந்த விதமான கேள்விகளிலும் குழப்பமடைந்து அதனால் படிப்பை கைவிடக்கூடாது. प्रश्नों को छोड़ बाप और वर्षे को याद करना. கேள்விகளை விட்டுவிட்டு அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். वरदान, हाथों से पार रख सबको अपनेपन की महसूसता कराने वाले அனுபவி மூரத் பவ. எல்லைகளை கடந்தவராக இருந்து அனைவருக்கும் தன்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி பவ. जैसे हर एक के मन से निकलता है मेरा बाबा.
எப்படி எல்லாரோட உள்ளத்துலேயும் மேரா பாபான்னு தோணுது. ऐसे सभी के मन से निकले कि ये मेरा है, बेहद का बाई है या बहन है, दीदी है, दादी है. அதுபோல் எல்லாருடைய உள்ளத்துலேயும் தோணணும், இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடைய எல்லைக்கப்பாற்பட்ட சகோதரன் அல்லது சகோதரி, தீதி தாதி அப்படின்னு நம்மளை பார்க்குறப்ப தோணணும். कहाँ भी रहते हो लेकिन बेहद सेवा के निमित्त हो. நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமானவர்கள். हाथों से पार रहकर बेहद की भावना, बेहद की श्रेष्ठ कामना रखना, यही है ஃபாலோ ஃபாதர் करना. எல்லைகளையெல்லாம் கடந்தவராக இருந்து எல்லைக்கப்பாற்பட்ட பாவனை, எல்லைக்கப்பாற்பட்ட சிரேஷ்டமான விருப்பங்கள் வைப்பது, இதுதான் தந்தையை பின்பற்றுவது. अभी इसका प्रैक्टिकल अनुभव करो और कराओ. இப்போ இதை ப்ராக்டிக்கலில் அனுபவம் செய்யுங்க, மற்றவங்களையும் செய்ய வைங்க. वैसे भी अनुभवी बुजुर्ग को पिताजी काकाजी कहते हैं. ऐसे बेहद के अनुभवी अर्थात सबको अपनापन महसूसता हो. எப்படி அனுபவசாலியான வயோதிகர்களை உலகத்தில் தந்தைன்னு சொல்லுவாங்க, தாத்தான்னு சொல்லுவாங்க, அதே போல் நீங்கள் எல்லையற்ற அனுபவசாலி ஆயிடுங்க. அனைவருக்கும் உங்கள் மூலமாக என்னுடையவர்கள் அப்படின்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். स्लोगन, उपराम स्थिति द्वारा उड़ती कला में उड़ते रहो तो करम रूपी डाली के बंधन में फंसेंगे नहीं. उपराम स्थिति மூலமாக பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்கள், அப்போது கர்மம் என்ற கிளையின் பந்தனத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அவ்யக்த சமிக்கை, சேவை செய்வது, இது தன்னை சம்பூர்ணம் ஆக்குவதற்கான இனிமையான பந்தனம். இந்த பந்தனத்தில் எவ்வளவு தன்னை கட்டிவிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இந்த இனிமையான பந்தனம் இப்போது மட்டுமே, பிறகு எப்போதுமே கிடைக்காது. அனைவரும் இந்த ஈஸ்வரிய ஸ்நேகத்தின் பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கும்போது மற்ற எல்லா பந்தனங்களும் தனக்குத்தான் உங்களிடமிருந்து துண்டிக்கப்பட்டுவிடும். அச்சா. ஓம் சாந்தி.